ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மோனிஸ் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் எனக்கு என்ன பேபி பிறந்திருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த வீடியோவும் டெலிவரி ஷாப்பிங் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் வீடியோஸ் தான் மோஸ்ட்டாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் போன டென்ஷனில் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல. அதனால் ஷாப்பிங் வீடியோலேயே நான் என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் ஜெண்டர் ரிவீல்னு எல்லாமே சொல்லியிருக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். எனக்கு ஷாப்பிங் பண்ணலான்னு போனேன். அங்கே போன இதில் பேபி திங்ஸ் எல்லாம் பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் நான் பேபிக்கும் சேர்த்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்ததும் எல்லோரும் வந்துட்டு என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே ஏன் வந்துட்டு பேபிக்கு திங்ஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வேறு அது தெரியாது. ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டோம். என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எக்ஸ்பெக்டட் டேட் வந்துட்டு June 2 தான் டாக்டர் சொல்லியிருந்தாங்க. இடையில எப்போ பெயின் வந்தாலும் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. June 1 மிட் நைட் வரைக்கும் வந்துட்டு எனக்கு பெயின் எதுவும் இல்லை. பேபி வந்து பர்த் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியே நான் இல்லவே இல்லை. என் தங்கச்சி தம்பி கூட எல்லாம் 1:00 வரைக்கும் விளையாண்டுட்டு 1:00 மேலே சரி போய் தூங்கலாம், நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 1:00 மேலே நான் போய் படுக்க போயிட்டேன். போய் கொஞ்ச நேரம் தான் தூங்கியிருப்பேன். ஒரு 1/2 hour அந்த மாதிரி தான் தூங்கியிருப்பேன். ஒரு 2:00 போல் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி நான் பெயினை வந்துட்டு நான் முன்னாடி இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லையே, என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்கிட்டேயும் சொல்லிவிட்டு எங்கள் அம்மா அப்பாக்கிட்டேயும் போய் சொல்லிவிட்டு சரி இனியும் வெயிட் பண்ணிகிட்ருக்க வேண்டாம், ஹாஸ்பிட்டல் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயாச்சு. போனதும் வந்துட்டு அட்மிட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெயின் சிவியராக இல்லாதனால எந்த ப்ராசஸும் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணல. வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த டே ஃபுல்லாகவே எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. நைட்டு 10:00 மேலே வந்துட்டு 5 minutes ஒன்ஸ் வந்துட்டு லைட்டாக பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக 5 minutes ஒன்ஸ் வந்துட்டு பெயின் வந்துட்டு வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு June 2 மிட் நைட், அதாவது 1:00 மேலே வந்துட்டு சிவியர் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாச்சு. அதுக்கப்புறம் 2:00 கிட்ட என்னால் தாங்கவே முடியல. அதனால நான் என்ன சொல்லிட்டாங்க, லேபர் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூப்பிட்டாங்க, லேபர் ரூம்குள்ளே கூப்பிட்டாங்க. உள்ளே போனதும் வந்துட்டு ஒரு பக்கம் ப்ரெஷர் மானிட்டர் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் ஆக்சிஜன் மானிட்டர் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் போயிட்டுருக்கு. அப்புறம் டாக்டரும் வந்துட்டு வந்தாச்சு. எனக்கு டெலிவரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு பயம் இல்லைங்க. அவங்க ஒன்றும் தடார் புடார்னு பண்ணுறது பார்த்தே எனக்கு வந்து பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஐயோ என்னதோ நடக்க போகுதோ, என்னென்னமோ நடக்க போகுதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா 2:45 போல் பேபியும் பிறந்தாச்சு. அழகாக ஸ்வீட்டாக பிறந்தாச்சு. பிறந்ததும் வந்துட்டு எனக்கு காமிச்சாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. அழகாக குட்டியாக அது அழகாக அழுதுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த டைமு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 hours அப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் ரூமுக்கு ஷிஃப்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 3 hours வந்துட்டு எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நல்லா தூங்கிட்டேனா இல்லை என்ன அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல. கரெக்டாக 3 hours அப்புறம் ஒரு 6:30 வந்துட்டு நான் வந்துட்டு எந்திரிச்சேன். ஒரு சிஸ்டர் வந்துட்டு அவங்க ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரூமுக்கும் ஷிஃப்ட் ஆயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 to 4 days வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லையே இருக்க சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேயே இருந்து மானிட்டர் அப்சர்வேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே ஷாப்பிங்கும் முடிச்சாச்சு. ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது பொன்னுச்சாமி டீ கடையை பார்த்தாச்சு. பார்த்ததும் வந்துட்டு போய் ஏதாவது சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவர் வந்து வண்டி நிப்பாட்டி சரி வா போய் சாப்பிட்டு அப்புறம் நான் ஆஃபீஸ் கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. போனதும் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு முலாம்பழம் ஜூஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து அங்கே மெனு வந்துட்டு மேலே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதில் வந்துட்டு எனக்கு கர்ட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்துட்டு தயிர் சாதம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ட் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கர்ட் ரைஸும் வந்துருச்சு. வந்ததும் பார்த்தா என்னடா இது கர்ட் ரைஸ் மாதிரி இல்லையே அப்படின்னு பார்க்குறப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு வெரைட்டியாக வந்து கர்ட் ரைஸ் செய்வோம். ஒரு நாள் வந்துட்டு கம்பு, இன்னொரு நாள் வந்துட்டு தெனை, இன்னொரு நாள் அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு வெரைட்டி ஆஃப்
இது செய்வோம், கர்ட் ரைஸ் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெக்னன்சி டைமில் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. நம்ம ஃபேமிலிக்குள்ளே டைனி ஃபீட் டைனி ஹேண்ட்ஸோட லிட்டில் பிரின்சஸ் என்ட்ரு ஆயிருக்காங்க. ஆமாங்க, இட்ஸ் அ பேபி கேர்ள். அடுத்த வீடியோவில் பாப்பா கூட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பாய்.